மயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அனுபவர்கள் என்னுடைய அன்பான ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவர்களாலும் மாயன் மயல்ல தொடர்ந்து சோழி பிரசனம் பார்த்து வருகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 3 பயிற்சிகள் 2026 சனி பயிற்சியை நம்மை கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. குரு பயிற்சி வந்து விட்டது. இந்த வருடத்தினுடைய இறுதியில நாம் சந்திக்க போவது என்னவோ ராகு கேது பயிற்சி. இடையிலே வந்த இந்த சுக்கிரனுடைய பயிற்சி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தருமான கண்டிப்பா தரும் என்ற ஒரு நம்பிக்கை தானே. குறைந்த காலம் 20 நாட்களாக இருந்தாலும் கூட ஒரு அருமையான சந்தர்ப்பங்க. அந்த சந்தர்ப்பம் எவ்வாறு இருக்கும் சிம்மத்துக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த காலகட்டம் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல ஒரு நல்ல மாற்றத்தை தருமா கண்டிப்பாக தரும் என்றுதான் சொல்லி பிரசனம் சொல்கிறது. ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். சூரியன் பலன் பெற்றிருக்கின்றார். போதுமே, எந்த கிரகம் எந்த காலகட்டத்தில் பலன் பெற்றால்தான் முழுமையான பலனை பெற முடியும். அப்ப இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை சூரிய பகவான் பலம் பெற்று திகழ்கிறது. ஒரு அருமையான மாற்றத்தை சிம்மராசிக்கு தரும். அது மட்டும் கிடையாது, திக் பலம் பெற்று 10வது ராசியிலும் மத்தியில் 11வது ராசிக்கு பிரவேசிக்கும் சூரியன் வெற்றியை தருவார். இந்த சூரியனை பார்த்தீங்கன்னா திக்பலம் பெறுவது அற்புதமான ஒரு யோக பலனை சிம்மராசிக்கு இந்த சுக்கிரன் பயிற்சியில கிடைக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எது இழந்தாலும் சூரியன், அதாவது கதிரவனை கண்ட பனி போல் துன்பமும் துயரமும் கஷ்டமும் நம்மை விட்டு விலகுவதை நீங்கள் படிப்படியாக பார்க்கலாம். அது மட்டும் கிடையாதுங்க, புதனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி, புதனுடைய ஆட்சியை பார்த்தீங்கன்னா தன குடும்ப அதிபதி ஆட்சி சூரியனுடன் இணைந்திருப்பது அற்புதமான ஒரு யோக பலன், அற்புதமான இலன். ஒரு முறைக்கு இன்னொரு முறை சொல்ற பாருங்களேன். அதாவது பாத்தீங்கன்னா புதனுடைய ஆட்சி, புதனும் ஆட்சி தான் இந்த காலகட்டத்தில். இவனுடைய ஆட்சி எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா அவன் கடலை மட்டும் ஏங்க அவளை கூட்டம், அவர்களுக்கு மட்டும் ஏன் தொழில சிறந்து விளங்குறாங்க. கலைத்துறையில மட்டும் கிடையாது, தொழில வாழ்க்கையில உன்னதமான நிலையை நேற்று பார்த்துக்க இன்னைக்கு எங்கோ இருக்கின்றார். அரசியல்ல பார்த்த வரைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு இருந்து கொட்டை போட்டவர்கள் கூட எளிதில் வந்த இவரால் வெற்றி அடைந்து விட்டார் என்று கவலைப்படுறப்பல அதுக்குள்ள காரணம் என்ன? புதனுடைய ஆட்சி, புதனும் ஆட்சி. அதே நேரத்துல தன குடும்ப அதிபதி ஆட்சி சூரியனுடன் இணைந்திருப்பது அற்புதமான யோக பலனை தரும். அது மட்டும் கிடையாதுங்க, சங்கடங்கள் குறையும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, தொழில, வாழ்க்கையில, குடும்பத்துல தொடர்ந்து வருகின்ற சங்கடங்கள், அந்த சங்கடங்கள் வரவே கூடாதுங்க. ஒரு மனிதன் சங்கடப்படுறாருங்க, கவலையா இருக்காருங்க என்னெல்லாம் சொல்கின்றோம் அல்லவா, அந்த நிலை மாறுகின்ற அற்புதமான ஒரு தருணமும் இதுதான். சங்கடங்கள் குறையும், அதே நேரத்துல வாய்ப்புகள் கிடைக்கும்.